Hi hello friends. Hi hello friends. Welcome back to Bachelor of Tech. This is Krishna with Manoj. இன்னைக்கு நம்ம கார் டிரைவிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி மனோஜ் மேற்கொண்டு சொல்லுவார். நீங்களே சொல்லலாமே. நீங்கள் எதுவும் சொல்லி தர போகிறீங்க, அதனால் நீங்கள் தான் சொல்லுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார் சீரிஸோட எபிசோட் 1 பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 மாதிரி, அதாவது செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ நான் என்ன சொல்லி தரப்போனா, லாஸ்ட் சொல்லி கொடுத்தேன்ல 2 முக்கியமான விஷயம் என்னதுன்னா கிளச் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல். அது 2 பழகினதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து மெயின் ரோட்டில் ஓட்டணும், நார்மல் ஸ்பீடில் நிதானமாக மெயின் ரோட்டில் ஓட்டி பழகணும். ஸோ அந்த இது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு ஆலியார் ரோட்டில் தான் இருக்கோம். பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டிரைவிங் ரோட்டில் ஓட்டி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா நமக்கு வந்து ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க ரோடாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். ரோடு சைட்லேருந்து நம்ம ரோட்டுக்கு போகிறோன்னா சைடு மிரரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வச்சுட்டு நல்லா தெளிவாக பார்த்துட்டு வண்டியெல்லாம் எதுவும் வரலையான்னு ஒரு மெதுவாக மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்படியே ஸ்லோவாக ஒரு கீராக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து லெஃப்ட்லேயே ஒதுங்கி போகிறது நல்லது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல். ஏன்னா வந்து நம்ம லேர்னிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்ம ஒதுங்கியே போய்க்கிறது நமக்கும் சேஃப்டி, மற்றவங்களுக்கும் சேஃப்டி. எப்பயுமே ஸ்டேரிங்லேயே கையை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீர் போடுறப்போ மட்டும் ரைட் ஹேண்டை வந்து எப்பயுமே ஹோல்டில் வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டால் கீர் போடுங்க. நம்ம ஊர் ரோட்டுக்குலாம் ஆரன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து திடீர்னு அவங்க என்ன நினச்சிப்பாங்க, திடீர்னு வந்து இப்போ ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஆரன் அடிச்சுட்டு ஓவர்டேக் பண்ணணும். ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே ஆரன் அடிங்க. பக்கத்தில் போய் அடிச்சிங்கன்னா அவங்களும் ரொம்ப பயந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஸ்லோவாகவே ஓட்டுறது வந்து பெஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், நல்லா பழகிற வரைக்கும். ஸோ இப்போ நம்ம பைக் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணோம், இது முன்னாடி ஆர்ன் அடிச்சு ஓகே நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அப்போ தான் வந்து அவங்க ஏதோ நினச்சிட்டு ஓட்டியிருந்தா கூட அவங்க வந்து ஓகே வண்டி வருதுன்னு ஏதாவது பார்ப்பாங்க. எப்படி சொல்கிறது, ஸ்லோவாக போக போக தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் காரை பொறுத்த அளவுக்கு. எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்லோவாக ஓட்டிகிட்டே போகிறோமோ அந்தளவுக்கு வந்து காரோட கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் இன் ஃபியூச்சர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ மெயின்டைன் ஸ்லோ. சைடு மிரர்ஸ் எல்லாம் எப்பயுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. சைடு மிரர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் காரை பொறுத்தளவுக்கு. ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஏறி வரும்போது வந்து நம்ம சைடு மிரர் பார்க்கணும். நம்ம எண்ட் ஆஃப் த கார் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுற வண்டியை வந்து இடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். மேக்ஸிமம் வந்து லாங் ஓவர்டேக் பண்ணுங்கள். ஷார்ட் ஓவர்டேக் வந்து அது எடுக்காதீங்க. ஸ்டார்டிங் டைம் பீரியடில் லாங்காக போய் ஓவர்டேக் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் வண்டி இருந்துச்சுன்னா ஓவர்டேக் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் டிரைவிங்கில் கர்வ், அதாவது வந்து வளைவில் வந்து நீங்கள் எப்பயுமே ஓவர்டேக் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்க் இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வர வண்டி சுத்தமாக தெரியாது.
வளைவில் ஓவர்டேக் பண்ண வேணாம் அவசியமே இல்லை. வளைவில் வந்து நம்ம எப்பயுமே ஸ்ட்ரைட் ரோட்டில் ஓவர்டேக் எடுக்கிறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம லைட் பாஸ் பண்ணிக்கணும். பாசிங் லைட் போட்டு வந்தோம்னா அவங்க வந்து ஸ்லோ பண்ணிப்பாங்க, ஸ்லோ பண்ணி போய்ப்பாங்க. பாசிபிலிட்டிஸ் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும். இந்த லென்த்துக்கு நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, நம்ம இதுக்குள்ளே போக முடியும், அவங்க ஆப்போசிட்டில் வண்டி வரக்குள்ளே நம்ம போயிடலாங்கிற அளவுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். உங்களுக்கே தெரியும், நீங்களே அந்த ஸ்லோ ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறப்ப நீங்களே யோசிப்பீங்க, ஓகே இது கரெக்டு தான், ஸ்லோ ஓட்டினா நமக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும், கண்ட்ரோல். அது வந்து உங்களுக்கே தெரியும் போக போக. ஸோ முடிஞ்சிருச்சு. நான் இந்த அளவுக்கு ஓட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஆலியாருக்குலாம் இன்னும் போகல. ஆலியாருக்கு வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஜாஸ்தி, அதனால் போகலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிரைவிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதோட டிரைவிங் வீடியோ முடியுது. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு டிரைவிங் விஷயமாக நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு. அது என்னன்னா, இவர் கிருஷ்ணா, ஆக்சுவலாக என்னோடய கேமராமேன் இவர் தான். இவருக்கு வந்து இன்னும் டிரைவிங் தெரியாது. என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான், டிரைவிங் சொல்லித்தானே. ஸோ வந்து இவனுக்கு டிரைவிங் சொல்லித்தரதை வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட போகிறேன். ஸ்டார்டிங்கில் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறவங்க வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் இவனுக்கும் இருக்கும். இவன் அந்த டவுட்ஸ் என்கிட்ட கேட்கும்போது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுவேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் கிளியர் ஆகும். ஓகேவாடா பாபு? ஸ்னேக் பாபு. டிரைவ் பழகிடலாமா? ஏன் உயிர் நீ எடுக்கிறியா இல்லை உன் உயிரை நான் எடுக்கிறேன்? யார் உயிரும் எடுக்க வேணாம், நல்லா ஓட்டி சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் போன வீடியோவில் சொன்னது தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், அப்போ தான் எனக்கு வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும். அது அடுத்தடுத்து வர்ற வீடியோலாம். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் மனோஜ் அண்ட் கிருஷ்ணா. சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். என்ன பண்ணுறதா சொல்லிட்டு பண்ணு. ஓகே, ரெடியா? ஓகே, பண்ணலாம். என்ன பண்ணுறது? வீடியோ. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் லீடு. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நான் சொல்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் பேச்சுலர் ஆஃப் டெக். ஐம் கிருஷ்ணா வித் மனோஜ். என்ன பண்ணுறோம்? வெல்கம் பேக் டு பேச்சுலர் ஆஃப் டெக். திஸ் இஸ் கிருஷ்ணா வித் மனோஜ். இவனுக்கு இன்ட்ரோ வீடியோ சொல்லி கொடுத்துட்டே எனக்கு முடிச்சிருவாங்க.